ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள். ஆபீஸ்ல இருந்து வந்தவங்க இந்த பழத்தை ஜூஸா குடிச்சு அதுல கொஞ்சம் சீனியை போட்டு கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு உங்க ஒய்ஃபுக்கு கொடுத்து தாஜா பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதேதான் இந்த ஜூஸும் பண்றாங்க. இது கம்பெனி பண்றாங்க, நீங்க வீட்டுல பண்றீங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம். இதுல ஆர்டிபிஷியல் ஏஜென்ட் இருக்கு, உங்க இதுல ஆர்டிபிஷியல் கிடையாது. பட் ஃப்ரூட்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட்னா இதுல ஃபைபர் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, சில ரேர் எலிமெண்ட்ஸ் இருக்கு, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பேபியோட ஹெல்த்துக்கு ரொம்ப தேவை. இது ஆல்மோஸ்ட் சிகரெட் ஸ்மோக்கிங் மாதிரி. சோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பாப்போமா? இது செவ்வாழை, கேரளால இருந்து ஸ்பெஷலா வந்திருக்கு. இது காஷ்மீர் ஆப்பிள், இது ஊட்டி பொமோகிரானேட் அதாவது மாதுளப்பழம், இது பெங்களூர் தக்காளி பழம், இது டிராகன் ஃப்ரூட். இந்த மாதிரி பார்த்தா ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கு. இதை விட்டா ஸ்ட்ராபெரி, பெரிஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. இது நம்ம கொடமிளகா, இது ஒரு பழம் தான். சோ ஃப்ரூட்ஸ் தாங்க முக்கியம். இதை அரைச்சி அப்படியே குடிச்சா பேபிக்கு நல்லது நினைக்காதீங்க, அது பேபிக்கு ரொம்ப கெடுதல். நமக்குமே ஃப்ரூட்ஸ்னால கேன்சர் வராது, இதனாலையும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்னாலையும் கேன்சர் வரலாம். சுகப்பிரசவத்திற்கு ஃப்ரூட்ஸ் நம்புங்க. சுகப்பிரசவம் வேணும்னா இதை தூக்கி குப்பையில போடுங்க.